கார்த்திக்கும் வானதியும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருக்காங்கறத நம்ம பாத்துட்டு தான் நம்ம இருக்கோம். வானதிக்காக அவன் ஒன்னையும் மீறி இந்த வீட்டை விட்டு போயிருக்கானா, அவன் மேல இவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கணும். வானதியும் கார்த்திக் மேல எவ்வளவு உயிரா இருக்கிறாங்கறத நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்ல. அதெல்லாம் சரிதாங்க. ஆனா அவங்க புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழலங்கிறதா உண்மை. சரி, அதுதான் உண்மைன்னு உனக்கு யார் சொன்னா? கேக்குறேன்ல ராஜி, சொல்லு. வானதி தான் சொன்னா. வானதி சொன்னானா? ஆமாங்க, வானதி தான் சொன்னா. சீக்கிரமே எங்க குடும்பத்துக்கு நான் ஒரு வாரிசு பெத்த கொடுப்பேங்கிற நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா உடைஞ்சு போயிட மாட்டாங்களா? அவ மனசை விட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேரும் என்ன மனநிலையில ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல ராஜி. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து என்னாலையும் இத தாங்கிக்கவே முடியலங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா நாம கஷ்டப்படுவோமோன்னு நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. இப்ப என்னதான் பண்றது ராஜி? நீ எதுவும் வானதி கிட்ட இதை பத்தி பேசுறியா? இல்ல கார்த்திக் கிட்ட இதை பத்தி எதுவும் கேக்குறதா இருந்தா சொல்லுமா, நான் போய் அவங்ககிட்ட கேக்குறேன். இல்லங்க, இத பத்தி நேரடியா நாம அவங்க கிட்ட பேசுறது சரியா வராதுங்க. வேற விதத்துலதான் நம்ம சரி பண்ணி ஆகணும். என்ன பண்றதுன்னு யோசிப்போம். அம்மா, உள்ளவா வானதி. படுத்துக்கோ வானதி. இன்னைக்கு நைட்டு நீ என் கூட தான் தூங்க போறேன்னு கார்த்திக் கிட்ட சொல்லிட்டல்ல? சொல்லிட்டேம்மா. சரி. அம்மா, இன்னைக்கு திடீர்னு உங்க கூட தூங்க சொல்றீங்க? ஒண்ணு இல்ல வானதி, என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளாவே நைட்டெல்லாம் சரியா தூக்கமே வரமாட்டேங்குது. தூங்கவே ரொம்ப லேட் ஆகுதா, அதான் நீ இருந்தா ஏதாவது கதை சொல்லி தூங்க வைப்பியேன்னு கூப்பிட்டேன். கதையாமா? நானா? ஆமா வானதி, உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு கதை சொல்லு, அத கேட்டுக்கிட்டே நான் தூங்கிடுறேன். சரிம்மா, சொல்றேன். ஒரு ஊர்ல வயசான பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்களாமா. அவங்க என்ன பண்ணாங்களா, தினமும் ஒரு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு வடை சுட்டு வித்துட்டு இருந்தாங்களா. அவங்க சுட்ட வடைய காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காக்கா கிட்ட இருந்து நரி ஏமாத்தி ஓடி போயிடுச்சு. அதானே? அம்மா, உங்களுக்கு இந்த கதை தெரியுமா? சூப்பர்மா. உத விழும் உனக்கு. பாட்டி வடை சுட்ட கதை சின்ன குழந்தைங்களுக்கே தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச இந்த கதை தான் எனக்கும் தெரியும். சரி, அப்போ நான் ஒரு கதை சொல்றேன், நீ கேளு. சொல்லுங்கம்மா. உனக்கு புத்திசாலி தொப்பி வியாபாரி கதை தெரியுமா? தெரியாதே. நான் அந்த கதையை சொல்றேன், நீ தெரிஞ்சுக்கோ. ஒரு நாள் ஒரு தொப்பி வியாபாரி ஒருத்தர் நாள் முழுக்க வியாபாரம் பண்ணிட்டு அந்த டயர்ட்னஸ்ல ஒரு மரத்தடியில படுத்து அசந்து தூங்கிட்டு இருந்தாராம். ஆமா. இளவானதி? ஆமாமா. எங்களுக்கு என்னமா, நாங்க சந்தோஷமா தாமா இருக்கோம். சந்தோஷமா இருக்கிறவங்க ஏன் இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்கீங்க? நீங்க என்னையும் இந்த குடும்பத்தையும் நல்லா ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு தெரிஞ்சு நான் தான் இதுல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க 2 பேரையுமே கேட்காம ஏன் இஷ்டத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் நீங்க இன்னும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வைக்காம
அந்யூன்யமாவே விலகி இருக்கீங்களோன்னு தோணுது. அம்மா அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. அப்ப என்னதாண்டா பிரச்சனை? 2 பேருமே டிவோர்ஸ் வரைக்கும் போய் அப்புறம் அதெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணிதான் இப்ப சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்பவும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து இருக்கிறதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இன்னும் வானதியை ஏத்துக்க மாட்டேன்னு நீ ஏன் பிடிவாதமா இருக்க? அது அம்மா, அவர் என்ன ரொம்ப சந்தோஷமா நீ உடனே அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வராத. அவன் தான் இப்படி பிடிவாதமா இருக்கானா? நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க வேணாமா? இல்ல நீ என்கிட்ட வந்து இத சொல்லியிருந்தா கூட நான் அவனை கூப்பிட்டு என்ன எதுன்னு பேசியிருப்பேன். 2 பேரும் என்ன ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. அம்மா, நாங்க உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கலமா. சரி வானதி, நடந்ததையெல்லாம் விடு. இப்ப நீங்க 2 பேரும் என்ன முடிவுல இருக்கீங்க? அவ மேல அக்கறை படுற. அவளுக்கு ஒரு கஷ்டம்னா அது என்னோட கஷ்டமா நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்டா அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கமா இருக்கன்னு எனக்கே தெரியலம்மா. கல்யாணம் பண்ண புதுசுல எனக்கு வானதியை பிடிக்காம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைன்னு என்னென்னமோ இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படியெல்லாம் எங்களுக்குள்ள எதுவுமே இல்லம்மா. நானும் வானதியும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க ஆசைப்படுற இந்த குழந்தைன்ற விஷயம் தான் எனக்கு புரியுதுப்பா. நீங்க 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்ல இருந்தோம் உங்களுக்குள்ள இப்படி ஒரு தயக்கம் இருக்குதுன்னா இதுல உங்களை மட்டும் குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் நேரம் காலம் கைகூடி வரணும்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க புருஷன் பொண்டாட்டியா வாழ்க்கையை தொடங்குறதுக்கான நேரம் இன்னும் வரலையே என்னவோ. உங்க விஷயத்துல என்ன பண்ணலான்னு நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன். சரிம்மா, அப்ப நான் என் ரூமுக்கு போறேன். வானதி, அம்மா குடியேறு. சரிங்க. நில்லுப்பா, வானதிய கூட்டிட்டு போ. போ வானதி, போ ரூம்ல போய் படுத்துக்கோ. சரிங்கம்மா. பேசணும்னு நினைச்ச விஷயத்த நாம பேசிட்டோம். கார்த்திக்கும் அவன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டான். அவனுக்கு பிடிக்காம அவன் அந்த கல்யாணத்தை பண்ணியிருந்தாலும் இப்ப அவனுக்கு என்னோட மருமகளை ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு பாசமா அக்கறையா இருக்காங்க. அவங்க இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்கிறது தான் என்னோட கவலையே. கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. என்னோட இந்த கவலைய நீங்க தான் சாமி தீர்த்து வைக்கணும். பையன் கல்யாணத்துல நடந்த நிறைய குழப்பத்தினாலதான் முறைப்படி செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தெல்லாம் நீங்க அதெல்லாம் செய்ய தவறி இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உன் மருமக கழுத்துல ஏறின தாலி முகூர்த்தம் தவறி கிரகங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமா இல்லாத நேரத்துல அவ கழுத்துல ஏறி இருக்கு. அதனாலதான் அவங்களோட கல்யாண வாழ்க்கை சந்தோஷமே இல்லாம இருக்கு. அப்போ இதெல்லாம் மாறதுக்கு
என்ன வழி சாமி? ஏதாச்சும் பரிகாரம் இருந்தா கூட சொல்லுங்க, நான் செஞ்சிடறேன். பரிகாரம்னு பார்த்தா முறை தவறி நடந்த எல்லா விஷயத்தையும் திரும்பவும் நீங்க ஆரம்பத்திலிருந்து முறைப்படி நடத்துறது தான் ஒரே வழி. சாமி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. உன் மகனுக்கும் மருமகளுக்கும் மறு கல்யாணம் பண்ணி வைன்னு நான் சொல்றேன். மறு கல்யாணமா? ஆமா தாய். வர்ற பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய சுப நிகழ்வு நடக்குது. அது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அந்த சுப நிகழ்வு அன்னைக்கு உன் மகனுக்கும் மருமகளுக்கும் நீ மறு கல்யாணம் பண்ணி வை. ஆனால் நடக்கிறதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயப்படி முறையா நடக்கணும். அப்படி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாப்பிள்ளை செய்ய வேண்டிய 3 சடங்கு இருக்கு. அதோட சேர்த்து உன் மகனுக்கு செய்ய வேண்டிய சுப நிகழ்ச்சி ஏதாவது பாக்கி இருந்தா அதையும் இதோட சேர்த்து முடிச்சிருங்க. எங்க இங்க பணவள சாமியார்னு ஒருத்தர் இருப்பாராமே, அது நீங்க தானா? நான் இல்லைங்க, நான் அவரோட சிஷ்யன். சாமி ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்காக அவர் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருக்காரு. அப்படிங்களா? நாங்க அவரை அவசரமா பார்க்கணும்னு கிளம்பி வந்துட்டோமே. என்ன விஷயம்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். அப்படிங்களா? அப்போ ரொம்ப வசதியா போச்சு. உட்காரு உட்காரு, வா. சாமி, இன்னைக்கு காலையில எங்க சம்மந்தி அம்மா சாமியார வந்து பார்த்தாங்களாம். அவரு என் மகளுக்கும் மருமகனுக்கும் மறு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்களாம். அவங்க ஏதோ ஒரு பதட்டத்துல முழுசா எதையுமே கேட்டுக்காம மொட்டை மொட்டையா கேட்டுட்டு வந்து சொன்னாங்க. இப்போ இந்த மறு கல்யாணம் எதுக்காக பண்ணணும், அந்த சடங்கு சம்பிரதாயம், மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயம், இதெல்லாம் எதுக்காக செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்குங்க. ஏன்னா என்ன ஏதுன்னு முழுசா விவரம் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா அதுக்கான பலனும் நல்லா கிடைக்கும் இல்லைங்களா? அதனாலதான் விவரம் கேட்டுட்டு போலான்னு நாங்க வந்தோம். எனக்கு புரியுதுமா. உங்க சம்பந்தி வந்து சாமி கிட்ட பேசினப்போ நானும் அங்கதான் இருந்தேன். ஆஹா. சாமி சொன்ன மறு கல்யாணம் மத்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் உங்க மகளும் மருமகனும் கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமா சேர்ந்து வாழ்றதுக்கு தான். என் பிள்ளைக்கு நான் தோசை சுட்டு கொடுத்துக்கிறேன். இல்லம்மா, பரவாயில்ல, நானே தோசை சுட்டு சட்னிய. ஏன், எனக்கு ஒழுங்கா தோசை சுட வராதுன்னு நினைக்கிறியா? ஆஹா, இல்ல அப்படிலாம் நான் சொல்லல. அப்புறம் என்ன? வானதி, நீ போ. அம்மாவே எனக்காக டிஃபன் ரெடி பண்ணட்டும். இல்லங்க, அம்மா தோசை சுட்டா முருகலா தோசை இருக்காதுன்னு நீங்க தானே என்கிட்ட சொல்லிருந்தீங்க. அதனாலதான் நான் சுட்டு தரேன்னு சொன்னேன். அவர் அதம்மா சொன்னாரு. தோசை முருகலா வரணும்னா என்ன நிறைய ஊத்த வேண்டியிருக்கும். ரொம்ப ஆயில் எடுத்துக்கிட்டா ஹெல்த்துக்கு நல்லது இல்லையேன்னு நான் அப்படி தோசை சுடுறது இல்ல. என்ன இருந்தாலும் ஹெல்த் முக்கியம் இல்லையா? அப்போ நானும் என்ன கம்மியா ஊத்தி தோசை சுட்டு தரேன். அதெல்லாம் நீ இன்னொரு நாள் பண்ணிக்கோ. இப்ப நீ ரூமுக்கு போ. இல்லம்மா, பரவாயில்ல, போன்னு சொல்றேன்ல. சரிம்மா. கார்த்திக், நீ உட்காரு, நான் தோசை சுட்டு கொண்டு வரேன். சரிம்மா. ஒரு நிமிஷம்.
உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. கார்த்திகா நான் சாப்பிட வச்சுக்கிறேன், நீ போ. இல்லம்மா, நான் அதுக்காக வரல. நம்ம ஸ்வேதாக்கு குடிக்கிறதுக்காக பால் காய்ச்சி பிளாஸ்க்ல ஊத்தி கிச்சன்ல வச்சிருந்தேன். அததான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் போய் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டேம்மா. உட்காருங்க சம்பந்தி. வாங்க வாங்க வாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க? ஊர்ல வேலை வெட்டி எல்லாம் எதுவும் இல்ல போல இருக்கே. நினைச்சப்பெல்லாம் கிளம்பி வந்துடுறீங்க. நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்போ அவுட் ஹவுஸ்ல இருந்து இங்க வந்தீங்க? ஒருவேளை நான் வந்ததை பார்த்து இதுதான் சாக்குன்னு பின்னாடியே வந்துட்டீங்களோ? நீங்க வந்தது யாருக்கும் தெரியறதுக்குள்ள திரும்பவும் அவுட் ஹவுஸ்க்கே போயிடுங்க. ராஜேஸ்வரி அம்மா திட்ட போறாங்க. பெருசா நம்மளை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தது பாத்தியா? இருக்கட்டும். அவங்க அவுட் ஹவுஸ்ல இருந்து எப்போ திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. பானதி தான் தங்கச்சி மாட்ட பேசி இவங்க இங்கே இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணா. ஓ அப்படியா? எனக்கு அந்த விஷயம் தெரியாது இல்லையா? அதான் போன தடவை இங்க வந்துட்டு போன ஞாபகத்திலேயே நான் பேசிட்டேன். எப்படியோ எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருந்தா சந்தோஷம்தான். அப்பா, வாங்கப்பா. எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நல்லது, வாங்க உட்காருங்க. உட்காருங்க. எப்படியோ அப்பப்போ நேர்ல வந்து வானதி பார்த்துட்டு போயிடுறீங்க. அடிக்கடி நீங்க இங்க வர்றது எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. நான் மறக்காம வந்துட்டு போறதை விடுங்க. என் பொண்ணு மாதிரி வானதியை நான் நினைச்சோம், அவ என்ன மறந்துட்டாளேன்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? உண்மைதாம்மா. உனக்கும் மாப்பிள்ளைக்கும் மறு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு நடக்குதாமே. அந்த கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடணும்னு உனக்கு தோணவே இல்லை பத்தியா? இவரு சும்மா வந்த மாதிரி தெரியல. வீட்ல விசேஷம் நடக்கிறத எப்படியோ மோப்பம் பிடிச்சிட்டு ஏதோ ஒரு காரணத்தோட தான் அவர் இங்க வந்திருக்காரு. உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது கூட நீ என்ன கூப்பிடலன்னா அப்ப நீ என்ன மறந்துட்டேன்னு தானே அர்த்தம்? அப்பா இல்லப்பா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு இந்த விசேஷத்தை பத்தி வீட்டாளுங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாதுப்பா. அப்போ என்ன நீ இந்த குடும்பத்துல ஒருத்தனா நினைக்காம வெளியாளா தான் நினைக்கிற, அப்படிதானே? அப்பா என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் பேச? இங்க பாருமா, என்ன உன் வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி எல்லாம் நடத்தக்கூடாது சொல்லிட்டேன். வானதி கல்யாணத்துல எந்த வேலையா இருந்தாலும் உரிமையா நீ என்கிட்ட சொல்லணும். நான் அதை கண்டிப்பா செய்வேன். கல்யாண பொறுப்பு மொத்தத்தையும் ஸ்வேதா கிட்டையும் மாப்பிள்ளை கிட்டையும் தான் நாங்க ஒப்படைச்சிருக்கோம். அவங்கதான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நான் எடுத்து செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்லையாமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க முன்ன நின்னு நடத்தி வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு. என்னம்மா எங்களுக்கே தெரியாத ஏதோ புது விஷயத்த சொல்ற? புது விஷயம்லாம் ஒண்ணும் இல்லனே, ஏற்கனவே எல்லாம் யோசிச்சு வச்சதுதான். சரி ராஜே, அது என்ன விஷயம் நீ சொல்லவே இல்லையே? நாளைக்கு நம்ம வீட்ல குழந்தைக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் இருக்கு. குழந்தைக்கா? இங்க என்ன குழந்தை இருக்கு காது குத்த போறோம்? ஆர்த்தி, அது வேற ஒண்ணும் இல்லடி,
அதான் நம்ம சம்மந்தி அம்மா சொன்னாங்கல்ல, மாப்பிள்ளைக்கும் நம்ம வானத்திக்கும் மறு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்யணும்னு. அந்த சம்பிரதாயங்கள்ல இந்த குழந்தைக்கு காது குத்துறதும் ஒண்ணுன்னு சொல்லி அனுப்பிருப்பாங்களோ என்னமோ. ஏன் சம்மந்தி, நான் சொல்றது சரிதானுங்களே? அப்படின்னா நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸ் யாரோட குழந்தைக்கு தான் நம்ம காது குத்த போறோம்ல. அந்த குழந்தை யாருன்னு நாளைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சம்மந்தி யாரா இருக்கும்? தெரியலையே சம்பந்தி, ராஜிகிட்ட கேட்டு அப்புறமா தெரிஞ்சுக்கிறேன். ஜீவா சொன்னா கேளுடா. மா என்ன மாப்ள குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? வாங்க மாப்ள. மாமா இல்ல மாமா, நான் வரேன்மா. ஆன்ட்டி, நாமளும் கார்த்திகை பிடிக்கிறதுக்காக போகலன்னு வைங்க, நம்ம மேல சந்தேகம் வந்துரும். நாமளும் பிடிக்கிற மாதிரி நடிக்கலாம். வாங்க. ஏங்க வாங்க. சொன்னா கேளுங்க. அம்மா எவ்வளவு ஆசையா உங்களுக்கு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க. என்ன ஏற்பாடு பண்ணாலும் பரவாயில்ல, நான் வரமாட்டேன். இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? ஏங்க சொன்னா கேளுங்க. மாப்ள காது தானே குத்த போறாங்க, லேசா எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. வாங்க. சொல்ல முடியாது. ஏனே இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பொம்பளைங்க நாங்க எல்லாம் காது குத்திக்கல. பிடிவாதம் பண்ணாம வானே வந்து உட்காரு. ஆமா மாப்பிள்ள, போங்க. நீங்க போய் குத்திக்கோங்க, நாளா மாட்ட போக முடியாது. பா நீங்க வழி விடுங்கப்பா. ஏய் ஒழுங்கா வழி விட்டுருங்க, அப்புறம் நடக்கிறது வேற பாத்துக்கோங்க. சொன்னா கேளுங்க. மாமா 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 விடுங்க மாமா, வேண்டாம் மாமா. மாமா மாமா சொன்னா கேளுங்க மாமா. மாமா மா சொன்னா கேளுங்கம்மா. மாட்டிக்கிட்டீங்களா? விட சொல்லுங்கப்பா. மாட்டிட்டாரு. அப்பா விட சொல்லுங்கப்பா. போங்க போங்க. அம்மா வேணா சொல்லுங்க கேளுங்கம்மா. மாமா மாமா வேண்டாம் மாமா. வானதி வா, சொல்லுங்கம்மா. இதோ வரேன். கொஞ்சம் இருங்க. என்னாச்சுன்னு? பொதுவா இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி ஊத்துற சடங்குல யாரு மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்களோ அவங்க முதல்ல அந்த மஞ்சள் தண்ணிய தனக்குத்தானே ஊத்திக்கணும். இதான் ஐதீகம். எங்க ஊர்ல எல்லாம் இதான் வழக்கம். ஐயா, அது உங்க ஊர் வழக்கங்க. இப்ப நாங்க இந்த சடங்கெல்லாம் எங்க ஊர்ல தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப எங்க வழக்கப்படி தானே நாங்க செய்யணும். அமுதா, அதான் அந்த மஞ்சள் தண்ணி ஊத்துற சடங்க இப்படித்தான் செய்யணும்னு அண்ணன் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. அண்ணன் சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம். அது என்ன தங்கச்சி? ஆமாண்ணே, சரி அப்படியே செஞ்சிடலாம். ஆர்த்தி மாட்னடி இன்னைக்கு. உங்க மருமகனுக்கு நீங்க மஞ்சள் தண்ணிய ஊத்துங்க, உங்க மகளுக்கு உங்க சம்சாரம் ஊத்தட்டும். சரிண்ணே. சம்பந்தி என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அத வாங்கி ஆர்த்தி மேல ஊத்துங்க. அது இல்ல வேண்டாம். வேண்டாமா? இத நீ செஞ்சாதான் அடுத்தடுத்த சம்பிரதாயம் எல்லாம் சரியா நடக்கும். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இத நீ செஞ்சுதான் ஆகணும். இல்லத்த அது வந்து என்ன வந்து போயின்னு கொடு. ஆர்த்தி ஆமா
நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? ஆர்த்தி, அடுத்து நடக்க போற சடங்கையாவது ஒழுங்கா நடக்க விடாம கெடுக்கணும்ல, அதுக்குதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மஞ்சள் மேல கார்த்திக் நடந்து போகணுமா, இந்த குங்குமத்து மேல அந்த வானத்தி நடந்து போகணுமா, அதுக்குதான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வானத்தி நடந்து போறதுக்கு நம்ம எதுக்கு இப்ப இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு கேக்குறேன். ஏண்டி, உனக்கு செந்தட்டியில தண்ணி பட்டு எல்லாம் மறந்து போச்சா? நாம அந்த கோயிலுக்கு போய் சிஷ்யன் கிட்ட விசாரிச்சப்போ சிஷ்யன் என்ன சொன்னாரு? வானத்தி கல்யாணத்துல சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் சரியா செய்யணும். அப்படி சடங்கு செய்யும் போது தடப்பட்டாலோ இல்ல ரத்தக்காவு ஏதாவது வாங்கினாலோ கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னார்ல. ஆமா சொன்னாங்க. அத வச்சு நாம என்னமா பண்ண போறோம்? அப்படி கேளு. இங்க பாத்தியா? இது எதுக்குமா? வானத்தை சடங்கு செய்யறதுக்காக இந்த குங்குமத்து மேல நடந்து போகும்போது நான் உடைச்சு வச்சிருக்கிற இந்த கண்ணாடி துண்டுங்களை அவ நடந்து போற இந்த குங்குமத்து மேல கலந்து வைக்க போறேன். இதுல கால வச்சு நடந்து போற வானதி கதி அவளால மேற்கொண்டு சடங்கு செய்ய முடியாது. அப்புறம் சரியா சடங்கு செய்ய முடியலன்னு சொல்லி சடங்கு சம்பிரதாயமும் நின்னு போயிடும். ரத்தக்காவு வாங்கினதுனால அபசகுனம்னு சொல்லி கல்யாணமும் நின்னு போயிடும். ஆர்த்தி, மா சீப்பா போட்ட பிளான சீப்ப வச்சே முடிச்ச மாதிரி 4 கண்ணாடி துண்ட உடைச்சு போட்டு கல்யாணத்தையே நிறுத்துறியம்மா. சூப்பர்மா நீ. சூப்பர் ஆண்டி. ஆமா ஆமா ஆர்த்தி, நாம இது நல்லா பிளான் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப இருமாப்போட இருந்துடக்கூடாது. ஜாக்கிரதையா பார்த்து செய்யணும். இந்த தடவையாவது அவ கல்யாணத்தை மொத்தமா நிறுத்திடணும்டி. என்ன 2 பேரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? யாரு முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ராஜேஸ்வரி அம்மாவோட மோதிரம். ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 ஸ்டார்ட். என்னாச்சு? என்ன நடக்குது அங்க? அண்ணிதான் வின்னர். நான் அதை கூட செய்யாம விட்டுட்டேன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குது.
தயவு செஞ்சு இத வாங்கிக்கங்க. இல்லைன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்ப நீங்க ஒரு வார்த்தையாவது என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அப்பா மகளுக்கு கொடுக்கிற சீதனத்துக்கு எதுக்குமா அனுமதி கேட்கணும்? அதனாலதான் நான் அமுதா கிட்ட கூட கேட்கல. ஏங்க, நீங்க என்கிட்ட கேட்காம செஞ்சதெல்லாம் பரவாயில்லைங்க. ஆனா அது இப்பவே செய்யணும்னு என்னங்க அவசியமோ அவசரமோ? நம்ம காலத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டியதானே? செய்யணும்னு நினைச்சா அத காலாகாலத்துல செஞ்சிடணும். இருக்கும்போதே செய்யலைன்னா அப்புறம் இல்லாதப்ப எப்படி செய்ய முடியும்? அண்ணே, எதுக்கு நல்ல நேரத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வானதி, வாங்கிக்கோ. வாங்கிக்கமா. என்ன நீங்க என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டீங்க? எனக்கு தெரியும் உங்களால இதை பார்த்துட்டு அமைதியாவே இருக்க முடியாதுன்னு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி எப்படியாச்சும் என்னைய வளர்ந்தியும் நிம்மதி இல்லாம ஆக்கணும்னு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ மாப்பிள்ள, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அப்ப ஏங்க இங்க வந்தீங்க? வீட்டுல எல்லாரும் அங்க இருக்காங்க, நீங்க ஏங்க இங்க வந்தீங்க? அது அது என்ன அதுன்னு இருக்கீங்க? இங்க பாருங்க, இத்தனை நாள் நீங்க எப்படி எப்படியோ நடந்துக்கிட்டீங்க, பரவாயில்ல. ஆனா இனிமே எனக்கும் வானதிக்கும் நடுவுல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணும் நினைச்சீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன செய்வீங்க மாப்பிள்ள? இல்ல சொல்லுங்க, நீங்க என்ன செய்வீங்க? நீங்களாவே எதையாவது மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன இப்ப மிரட்டி பாக்குறீங்க? நான் இங்க வந்தது, இங்க நின்னது எல்லாத்துக்குமே காரணம் இருக்குங்க. சும்மா ஒண்ணும் இல்லைங்க. ஆனா அதெல்லாம் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. கல்யாணம் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மகளை ஒரு மனுஷிய கூட மதிக்காத நீங்க என்ன மிரட்டி பாக்குறீங்களா? என்ன மிரட்டுறதுனால நீங்க செஞ்சதெல்லாம் நியாயம் ஆயிடுமா? அம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இப்ப அவர்கிட்ட ஏதோ பேசி வருத்தப்பட வைக்கிறீங்க? அது இல்லடா மாப்பிள்ள. பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் நான் அதை பொறுத்துப்பேன், பேசாம தான் இருப்பேன். ஆனா நீங்க அவரை ஏதாவது சொன்னீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நான் சும்மா இருக்க மாட்டேன். சம்பந்தியம்மா, அதுல தானங்க ஒரு சின்ன பிரச்சனைங்க சம்பந்தியம்மா. சின்ன பிரச்சனையா? பிரச்சனைனா பிரச்சனைன்னு இல்லைங்க, ஆனா பிரச்சனை தானுங்க. எதா இருந்தாலும் சொல்லுங்க. ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? சுத்தி வளைச்சலாம் இல்லைங்க சம்பந்தி. நீங்க ரொம்ப ஆசையா பிள்ளைங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. ஆனா பாருங்க, அந்த சுவாமிஜியோட சிஷ்ய கல்யாண தப்பு வந்திருந்தாருங்க. சுவாமிஜி இந்த சாந்தி முகூர்த்தத்தை ஒரு 4 நாள் தள்ளி வச்சுக்கலாம், இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, இத பொண்ணோட அம்மா கிட்டதான் போய் சொல்லணும்னு சொல்லி அனுப்பியிருக்காருங்க. நான் அது உங்ககிட்ட வந்து சொல்றதுக்குள்ள நீங்க எல்லா ஏற்பாட்டையும் தடப்படலாம் செஞ்சிட்டீங்க. சரி, பரவாயில்ல. 4 நாள் தானே, அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். தாமதமானாலும் நல்லதே நடக்கட்டும். நடக்குங்க, நடக்கும். என்னம்மா இப்படி ஆகி போச்சு? சாந்தி முகூர்த்த நேரத்துல செண்பகப்பூ இருந்தா நல்லதுன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் இந்த பூவை வாங்கிட்டு வர சொன்னேன். சாமியார் சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போட சொல்லிட்டாரம்மா. பரவாயில்ல, விடுங்க. நம்ம நல்லதுக்காக தானே சொன்னாங்க சம்பந்தி. ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது 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 வந்து அம்மா. எப்போ இரவு வரும், எப்போ நிலவு வரும்,
எப்போ ஒன்னும் வராது. ஒன்னும் வராதா? இல்ல, சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கு இல்லையாமா. இப்போதைக்கு வேண்டான்னு நம்ம சாமியார்ல அவரு சொல்லி விட்டுருக்காராம். அம்மா தான் சொன்னாங்க. என்ன ரொம்ப அநியாயமா இருக்கு. சாமியாருக்கு சாந்தி முகூர்த்தம் என்னடி சம்பந்தம்? ஏங்க, இது என்ன போங்காட்டமா இருக்கு? இது ரொம்ப டூ மச். இத நான் சும்மா விட மாட்டேன். பூவு, பழம், ஸ்வீட்னு எல்லாமே வாங்கியாச்சு. பட் ஃபர்ஸ்ட் நைட் இல்ல எப்படி? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு ஆனது. ரொம்ப ரொம்ப தப்பு. என்னடி சிரிப்பு? ஒண்ணும் இல்ல. சரி, என்னைக்கு எதுன்னு சொன்னார் அந்த சாமி? இல்லங்க. இல்லையா? என்னைக்குன்னு கூட சொல்லாத சாமி. என்ன சாமி?